வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். நீட் இடைவெளிக்கு பிறகு ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். இந்த வீடியோவில் வந்து நான் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தமிழ்நாடு மாணவர்கள், தமிழக மாணவர்கள் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலியமாக உங்களுக்கு 15% ஆல் இண்டியா கோட்டா. தமிழ்நாட்டில் இருக்கிற 37 காலேஜ் இருக்குங்க இல்லையா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதில் 15% வந்து ரிசர்வேஷன் வந்து எம்சிசி தான் ஃபில் பண்ணுறாங்க. அவங்க நடத்துகிற கவுன்சிலிங்கில் தான் ஃபில் பண்ணுறாங்க. நான் வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் மட்டுமே சொல்கிறேன். எய்ம்ஸ் இருக்குது, அப்புறம் ஜிப்மர், காரைக்கால், பாண்டிச்சேரி இருக்குது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் நம்ம பங்கு பெறணும், பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம மாணவர்கள் சீட் எடுத்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற மாணவர்களுக்கு ஸ்டேட் கோட்டாவில் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யார் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்? யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த டீம்டு யூனிவர்சிட்டி, நான் எலிஜிபிலிட்டி மார்க் வச்சுருக்கேன், பைசா என்கிட்ட இருக்குது, நான் வந்து MBBS படிக்க போகிறேன் அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல் இண்டியா கவுன்சிலிங் போகணும். இல்லை சார் நான் மெரிட்டில் தான் படிக்க முடியும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஸ்டேட் கோட்டா, நம்மளுடைய ஸ்டேட், நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கிற 37 மெடிக்கல் காலேஜஸ்க்கும் 15% இடஒதுக்கீடு ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலயமா தான் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே நம்ம பண்ணலாம். அதில் போய் நம்ம படிக்கிறதுக்கு, நம்ம அந்த கோட்டாவில் போய் படிக்கிறதுக்கு நம்ம இதுக்கு அப்ளை பண்ணணும். ஜிப்மர், அப்புறம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். ஸோ இது மாதிரி வந்து நம்ம ஆல் இண்டியா லெவலில் நம்ம பார்ட்டிசிபேஷன் இருந்தால் தான் நமக்கு நல்லது, நம்ம ஸ்டேட்டுக்கு ரொம்ப நல்லது. யார் பண்ணலாம்? யார் வேணாலும் பண்ணலாம். முக்கியமாக வந்து என் மார்க்கு கிடைக்குமா சார்? என்னோடய மார்க் இந்த வருடம் 500 மார்க் மேலே எடுத்தவங்க எல்லாருமே ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. 500 மார்க் எடுத்தவங்க எல்லாருமே. நான் இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி கேட்டகரி நான் சொல்கிறேன். எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நான் இல்லை சார் நான் வந்து 500 மேலே வச்சுருக்கேன் அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஜூலை 21 ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கவுன்சிலிங் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 வந்து ஸ்டே வேகன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 22-24 செப்டம்பர் 22-24 வரைக்கும் நடக்குது. இதுக்கான ரிசல்ட் செப்டம்பர் 27 வரைக்கும் போகுது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இந்த கவுன்சிலிங் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இதில் கிடச்சி நீங்கள் போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. தமிழக மாணவர்கள் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி ரெப்ரசன்டேஷன் பண்ணி சீட்ஸ் எடுத்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டேட் கோட்டா அது தமிழ்நாடு மாணவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். ஸோ மோர் தென் 500 எடுத்தவங்க 550 எடுத்தவங்களாம் தைரியமாக 550 எடுத்தவங்களுக்கு எய்ம்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எய்ம்ஸ் மதுரை வந்து 3 வருஷமாக இப்போ ராமநாதபுரத்தில் தான் நடந்துகிட்ருக்கு. பட் நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்க கோயிங் டு கம்ப்ளீட் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் எய்ம்ஸ் மதுரைக்கே போகிறதா இன்சைட்ஸ் அங்கே உள்ள படிக்கிறவங்க வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஃபர்மேஷன்ஸை. ஸோ அதனால் எய்ம்ஸ்லலாம் படிக்கிறதுக்கு ஒரு பெரிய கொடுப்பனை வேணும். ஸோ அதனால் வந்து தயவுசெய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 500 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தவங்க, 550 மதிப்பெண்கள் மேலே எடுத்தவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல எந்த தப்புமே இல்லையே. உங்களுக்கு வந்து ஓகே செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட சொல்லுவாங்க. பட் அந்த பணத்தை வந்து சீட்டு கிடைச்சாலும் ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க, சீட்டு கிடைக்கலனாலும் ரிட்டர்ன் பண்ண தான் போகிறாங்க. ஸோ நம்ம இங்கேயே இருந்துடுறோம் அப்படின்னு நினைக்கும்போது ஸோ இப்போ அந்த வெளியில் இருக்க அந்த ஆல் இண்டியா சீட்ஸ் வந்து மற்ற ஸ்டேட்ஸ் யார் வேணாலும் படிக்கலாம் இந்தியாவில். ஓகே நம்ம டிசர்விங்காக இருக்கும்போது நம்ம ஏன் அந்த ஆல் இண்டியா கோட்டாவில் படிக்கலாமே. ஸோ அதனால் ரிக்வஸ்ட்டாக தான் இது நான் வந்து மற்ற மாணவர்களுக்கு மார்க் எடுத்த மாணவர்களுக்கு கேட்குறேன். 500 மார்க் 550 மார்க் எடுத்த மாணவர்கள்கிட்ட இது வந்து ஒரு கோரிக்கை, ஒரு ரிக்வஸ்ட்டாக தான் இது நம்ம வைக்கிறோம். ஸோ பண்ணிங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுத்தவங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் கிடைக்கும், BDS கிடைக்கும் சில பேர்த்துக்கு. ஸோ அப்போனா இப்போ இதில் கிடைக்காதவங்களுக்கு ஆயுஷ் கிடைக்கும். எல்லாமே வந்து கனெக்டிங் டாட்ஸ் தானே. ஸோ ஒரு விஷயம் நல்லது நடந்துச்சுன்னா அது தொடர்ந்து நிறைய சில நல்லதுகள் நடக்கும். சப்போஸ் வந்து நம்ம ஆல் இண்டியா கோட்டாவில் போகல அப்படின்னா நம்மளே மார்க் எடுத்த நம்மளே ஸ்டேட் கோட்டாவில் இருந்தோம் அப்படின்னா அப்போ அது இன்னும் அடி வாங்கும். மார்க் கம்மியாக எடுத்தவங்களுக்கு இன்னும் சீட்டு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அகெயின் அது அவங்க ரிப்பீட்டர்ஸாக மாறுவாங்க, ரீரிப்பீட்டர்ஸாக மாறுவாங்க. ஸோ இது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் தைரியமாக மார்க்ஸ் எடுத்தவங்க 500க்கு மேலே எடுத்தவங்க தைரியமாக ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் ஆல் இண்டியா அதுக்காக சார் நான் மார்க் எடுத்துகிட்டு நான் வந்து எனக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து ரொம்ப டவுன் கிடைக்குது சார், ரொம்ப கீழே கிடைக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வசதி தான் ஓகேயா, நம்ம எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அது மற்றவங்க முடிவு பண்ணக்கூடாது, மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. பட் என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கீங்களா, ஸ்டேட் கோட்டாலே நீங்கள் ஒரு சில லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க. எனக்கு வந்து இந்த ஏரியாவில் இப்போ MMC, ஸ்டான்லி,
கோயம்புத்தூர், தஞ்சாவூர், மதுரை, திருச்சி, சேலம், இந்த மாதிரி நம்ம ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய செக் லிஸ்ட்லேயே ஆல் இண்டியா கோட்டாவில் கிடச்சிச்சின்னா சந்தோஷமே படிக்கலாம் இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறேன். நீங்கள் ஓகே, நான் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் எங்கே கிடைச்சாலும் போய் படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையோ தார்மீக ரீதியாக எனக்கு எந்த விதமான இதுவுமே இல்லை. பட் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் வச்சுருப்பீங்க, இந்த காலேஜில் படிக்கலாம், ஸ்டேட் கோட்டாலேயே இந்த காலேஜில் படிக்கலாம்னு ஒரு செக்லிஸ்ட் வச்சுருப்பீங்க. இன்கேஸ் உங்களுடைய செக்லிஸ்ட்டில் இருக்கிற அந்த காலேஜஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தானே? ஸோ அதுதான், அது ஜஸ்ட் ஒரு அது கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கெல்லாம் எய்ம்ஸ் ஏன் அதை சொல்லலை, ரேங்க் வந்து ரொம்ப மாறி இருக்குது. நம்ம டிஎன் ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட் வந்தால் அவங்களுக்கு தெரியும், போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் மார்க் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரேங்க் வந்து அதான் சொல்லலை, ஒரு 633 மார்க் வந்து போன வருஷம் 49,000 ரேங்க் இருந்துச்சு அப்படின்னா 633 2024 அதோட ரேங்க் வந்து ஆல் இண்டியாவில் 49,000. பட் அதே கேண்டிடேட்டு இந்த வருஷம் அவங்க வந்து 607 எடுத்திருக்காங்க. ஸோ மார்க் கம்மியாகிடுச்சு. பட் அவங்களோட ரேங்க் வந்து 1000க்குள்ளே இருக்குது, ஸோ 1000க்குள்ளே இருக்குது. அப்போ பாருங்கள், 49,000 633க்கு ரேங்க் வந்து 2024 49,000 இருந்துச்சு. பட் இந்த வருஷம் நீட் 2025 த சேம் கேண்டிடேட் செக்யூர்ட் 607, பட் த ரேங்க் இஸ் லெஸ் தென் 1000. ஆல் இண்டியா ரேங்க்கில் சொல்கிறேன் நான். ஸோ இப்போ ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ அதனால் மார்க்கை வச்சு இந்த வருஷம் நம்ம எதையுமே முடிவு பண்ண முடியாது, ரேங்க்கை வச்சு தான் முடிவு பண்ணணும். ஸோ அதனால் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் நினைக்கிற காலேஜ் ஆல் இண்டியா கோட்டா மூலியமாக கிடச்சிச்சின்னா தயவுசெய்து ஜாயின் பண்ணுங்கள். அது மார்க் கம்மியாக எடுத்த மாணவர்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல் இண்டியா ரெப்ரஸன்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எய்ம்ஸ் வந்து ஒரு எய்ம்ஸ் நீங்கள் ஒரு எங்கே வேணாலும் போய் படிக்கலாம், இந்தியாவில் எங்கே வேணாலும் போய்க்கலாம். இந்தியா இஸ் சேஃப்னா எல்லா இடத்துலையும் சேஃப் தான், படிக்க தான் போகிறோம் நம்ம, சரிங்களா? ஸோ அது ஒரு இன்ஸ்டியூட்டு. ஸோ அதை சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா, அது சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரில. இந்தியாவுக்குள்ளே இருக்குது, அவ்வளோதான். ஸோ எங்கெல்லாம் படிக்கலாம், மேபி ஓகே நீங்கள் யோசிக்கலாம், என் குழந்தைய அவ்வளோ தூரம் நான் எடுத்து எப்படி படிக்க வைப்பேன். ஸோ அதான். பட் எய்ம்ஸ் மாதிரி ஒரு கல்லூரிகள்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம தைரியமாக படிக்க வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது வந்து டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூட். இப்போ வந்து இன்ஜினியரிங்கில் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு ஐஐடி என்ஐடியை வந்து நம்ம ஒரு கன்சிடர் பண்ணுறோமோ, அந்த மாதிரி மெடிக்கலில் வந்து ஃபஸ்ட்டு எய்ம்ஸ், ஜிப்மர் இதெல்லாம் வந்து ஒரு டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ். ஸோ அங்கே நீங்கள் எங்கே இருந்தாலும் போய் படிக்க வைக்கலாம். ஸோ கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லைனாலும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் செக்லிஸ்ட்டில் இருக்கிற காலேஜஸில், ஸ்டேட்டில் இருக்கிற காலேஜஸில் ஆல் இண்டியா கோட்டாவில் கிடச்சிச்சின்னா போய் தயவுசெய்து ஜாயின் பண்ணுங்கள். எய்ம்ஸ் மதுரை கொஞ்சம் சீரியஸாக கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா எய்ம்ஸ் மதுரை வந்து இப்போ 3 வருஷமாக அங்கே 3 பேட்ச் போயிட்டு தான் இருக்குது. ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட் வந்து 3rd இயர் முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ 4th இயர் வந்து போகிறாங்க. ஸோ எய்ம்ஸ் மதுரைக்கே கூட்டிகிட்டு போகிறதா தான் அங்கே இன்சைட்ஸ் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம ஊரில் இருக்க மதுரை எய்ம்ஸு, ஸோ அதில் 50 சீட்ஸ் இருக்குது. அதில் தமிழக மாணவர்கள் நிறைய பேர் படித்தா அதான் சொல்லலை, யார் வேணாலும் எங்கே வேணாலும் படிக்கலாம் இந்தியாவில். ஸோ கன்சிடர் பண்ணுங்கள். ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். 500 அபோவ் எடுத்தவங்க எல்லாருமே. தேங்க்யூ.